இந்த வீடியோட டைட்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சதுக்கும் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பொதுவாக நம்மள நிறைய பேருக்கு நம்மளோட எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. நான் எமோஷன்ஸ்னு எதை சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் கோவப்படுறதா இருக்கட்டும், இல்லை சந்தோஷப்படுறதா இருக்கட்டும், இல்லை சோகமாக இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எமோஷன்ஸ் தான். ஸோ இதை உங்களுக்கு எப்படி உங்களை கண்ட்ரோல் பண்ண தெரியல அப்படின்ற போது மற்றவங்க உங்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயத்த ஈஸியாக நம்ம மூலியமாக சாதிச்சுப்பாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன். ஆஹ் உங்களை யாரோ ஏமாத்திட்டாங்க. ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்திட்டா நம்மளுக்கு அவங்க மேலே கோவம் வரும். கோவம் வந்தால் நம்ம திட்டுவோம். அப்படி திட்டும்போது ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் வந்து ரொம்ப பொறுமையாக பதிலுக்கு அதை ரியாக்ட் பண்ணாமல் கோவப்படாமல் பொறுமையாக லிசன் மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கூட இருக்கவங்களுக்கு அவங்க மேலே ஒரு எம்பத்தி வந்துடும். ஓகே, அவங்க சைடு கொஞ்சம் நியாயம் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி மாற்றி விட்டுருவாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை எங்கேயோ நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து நல்லா இருக்குது, ஏதோ ஒரு அப்ரிசியேஷன் வருது அப்படின்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம், நல்லா போகும். இதே மாதிரி நீங்கள் பண்ண ஒர்க்கு நல்லா இல்லை, நீங்கள் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி யாரும் பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி அவங்க வந்து நம்மளை அது மாதிரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 2 to 3 days வந்து நம்ம அதை நினச்சி ஃபீல் பண்ணுவோம். இல்லை சில சமயம் தூங்காமல் கூட இருப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் கூட வரலாம். இப்போ நான் வந்து கோவமோ சந்தோஷமோ இது மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக மனுஷங்க இதெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இது எந்த அளவுக்குன்னு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகே, அவன் வந்து இது சொன்னால் இதுக்கு வந்து இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி உங்கள் வீக்னஸை வந்து நீங்களே காமிச்சிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் பர்சன் இல்லை எல்லாரும் மதிக்கிற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த எமோஷன்ஸை வந்து எப்படி உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு இருக்குது. இல்லைனா உங்களுக்கு வந்து மெச்சூர்ட் இல்லைன்னு நினச்சிப்பாங்க, இல்லை உள்ள உங்களுக்கு பொறுமை பத்தலை அப்படின்னு ஏதோ ஒன்று நினச்சிப்பாங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, நீங்கள் யாரெல்லாம் பவர்ஃபுல் இல்லை யாரெல்லாம் வந்து மதிக்கிறீங்க அப்படின்ற உங்கள் லைஃப்பில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல ரொம்ப பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. லைக் அப்படியே ஏதாவது பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த இடத்துல முடிவு எடுக்காம பொறுமையாக யோசிச்சு அப்புறம் முடிவு எடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம். இப்போ எப்படி நான் இந்த இதுவை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, என்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. நீங்கள் எதனால கோவப்படுறீங்க, எதனால சந்தோஷப்படுறீங்க? ஏதாவது பர்சனை பற்றி பேசினா கோவம் வருதா, இல்லை ஏதாவது சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியலையா, இல்லை ஏதாவது டாபிக் பற்றி பேசினா உங்களுக்கு வந்து சரியா பேச வரலையா? இது மாதிரி உங்களை நீங்களே வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்க 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 தான் உங்களுக்கு வந்து அந்த ரூட் காஸ் என்னன்னு தெரியும். எதனால அந்த ப்ராப்ளம், எதனால நம்ம அப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பிகாஸ் எல்லாருமே வந்து எல்லா விஷயத்துக்குமே ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏதோ ஒன்று பர்சனலாக அவங்களை அஃபெக்ட் பண்ணும்போது தான் வந்து அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கே தெரியாமல். ஸோ இதெல்லாம் வந்து உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆஃப் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட் சம் பவுண்டரிஸ். இந்த பவுண்டரிஸ் வந்து நான் யாருக்கு செட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் அம்மா அப்பாக்கோ இல்லை உங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அவங்களுக்குலாம் நான் சொல்லலை. உங்கள் லைஃப்பில் யாராவது புதுசாக வராங்க, இல்லை உங்கள் ஆஃபீஸ்லேயே புதுசாக யாராவது வராங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறதா நினச்சி நீங்கள் உங்களை பற்றி நிறைய சொல்ல ஆரம்பிப்பீங்க, ஆஃபீஸை பற்றி நிறைய சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஸோ இப்படி சொல்லும்போது அவங்க வந்து ஈஸியாக ஓகே இந்த பர்சன் இந்த பொசிஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளோ பவர் அப்படின்னு எல்லாமே வந்து வித்தின் ஃபியூ டேஸ்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் உங்கள் மேலே இருக்க ஒரு கியூரியஸும் வந்து கம்மியாயிடும். இது வந்து ஆஃபீஸ்னு சொல்ல பொதுவாக வெளி இடத்துலையுமே சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அவங்கள ஒரு கொஷின் கேளுங்க. லைக் கொஷின்னா வந்து அவங்கள வந்து ரொம்ப பர்சனலாக மீட் பண்ணுற மாதிரி கொஷின்லாம் கேட்குறீங்க ஜென்ரலாக. பிகாஸ் அவங்க என்ன கொஷின் கேட்டால் அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்கள மொதல் உங்ககிட்ட பேச விடுங்க. பொதுவாக வந்து நம்ம லிசன் பண்ணாலே அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும். ரெண்டாவது அவங்க பேசினாலே அவங்க இன்னும் கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் யோசிங்க. எப்பயுமே வந்து நானும் நிறைய பேர் பார்த்துருக்கேன். புதுசாக யாராவது வராங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பேசுறது, அதிகமாக சிரிக்கிறது, அவங்களே மீறி வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது லைக் உங்களுக்கு வந்து இன்னும் மெச்சூர்டு இல்லைன்னு நினச்சிக்குவாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், எப்பயுமே வந்து எல்லாத்தையும் ஓப்பன் புக்காக இருக்காது. பிகாஸ் நீங்கள் உங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்க சின்ன வயசுல அவங்க பார்த்துருப்பாங்க, உங்களை பற்றி தெரியும். அது வேற விஷயம். புதுசாக அவங்ககிட்ட கொஞ்சம் பவுண்டரி செட் பண்ணியே இருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொன்று தோணலாம். இப்போ நீ சொல்கிறதெல்லாம் வந்து யாராவது புதுசாக வராங்கன்னா நான் இதை ஃபாலோ பண்ணலாம், ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து என்னை ஹர்ட் பண்ணுறாங்க, இல்லை என்னை டீஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து என்னை மதிக்க மாட்டேறாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட வந்து பொலைட்டாக நம்மளால கம்யூனிகேட் தான் பண்ண முடியும். லைக் இந்த மாதிரி இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு, இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க. பிகாஸ் ஒரு நாள் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் நிறைய டைம் ஒரு பர்சனால உங்களுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னா பொறுமையாக இது மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி சொல்லாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு நம்ம பொலைட்டாக தான் சொல்ல முடியும். அதையும் மீறி அவங்க வந்து அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ரியாக்டே பண்ணாதீங்க. பிகாஸ் ஒருத்தவங்க நீங்கள் பண்ண பண்ண நீங்கள் ரியாக்ட் பண்ணாதான் அவங்க வந்து ஆப்போசிட்ல வந்து உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்கள இக்னோர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் அதை பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே அதை விட்டு போயிடுவாங்க. இது கண்டிப்பாக நடக்கும்.
லைக் நீங்கள் வேணால் யாராவது உங்களை அது மாதிரி டீஸ் பண்ணுறாங்களா, உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லி பாருங்க. அப்படி சொல்லியும் கேட்கல அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அவங்களை இக்னோர் பண்ணிடுங்க. அடுத்த விஷயம் என்னென்னா செல்ஃப் கேர். நான் செல்ஃப் கேர்னு எப்படி மீன் பண்ணுறேன் அப்படின்னா, லைக் உங்களை மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருங்க. மென்டலாக அப்படின்னா லைக் புதுசாக ஏதாவது விஷயம் கற்றுக்கோங்க, புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு வந்து புக்ஸ் படிக்கணுமா கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சா படிங்க, பிடிச்சா பாட்காஸ்ட் கேளுங்க, இல்லை பிடிச்சா மூவிஸ் பாருங்கள். மூவிஸே பார்த்தீங்கன்னா நான் தமிழ் மூவி தான் பார்ப்பேன்னு கேட்டிங்கன்னா அப்படி பார்க்காதீங்க. மல்டிபிள் லாங்குவேஜ், அரேபிக் மூவிஸ், ஏதோ மல்டிபிள் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ மல்டிபிள் லாங்குவேஜ் மூவிஸ் பார்க்கும்போது ஓகே அவங்களும் இப்படிலாம் வாழ்கிறாங்க, அங்கேயும் சில மக்கள் இப்படிலாம் இருக்காங்க. ஸோ மூவிஸ் பார்த்தோம் நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம், புக்ஸ் படித்தோம் நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம். நான் புக்ஸ் ஏன் அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னா லைக் இப்போ நம்மளுக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து அந்தளவுக்கு பொறுமை இல்லை புக்ஸ் படிக்கிறதுக்கு. ஏன் எனக்கே இல்லை முதல். பட் புக்ஸ் மூலியமா வந்து நீங்கள் ஒருத்தவங்க லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம். உங்களுக்கு நிறைய யோசிக்கிற தன்மை அதிகமாக இருக்கும். லைக் நீங்கள் சில லைக் எல்லாமே வந்து எல்லா ஆங்கிள் வந்து யோசிக்க மாட்டாங்க. பட் ஒரு புக் படிக்கிறாங்க, இல்லை ஒரு நல்ல விஷயம் கேட்குறாங்க, ஒரு நல்ல மூவி பார்க்குறாங்க அப்படின்னா லைக் அவங்க வந்து மல்டிபிள் ஆங்கிள் வந்து யோசிக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ட்ரெயின் வந்து ஒர்க் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கலாக வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவேன்னா கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களுக்கு பண்ண முடியுது அப்படின்னா. இல்லை அட்லீஸ்ட் சாட்டர்டே சண்டே வந்து ஃப்ரெண்ட்ஸோட போய் ஷட்டில் விளையாடுறது, இல்லை டெய்லி ஒரு ½ hour வாக்கிங் போகிறது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களை நீங்களே வந்து ட்ரெயினும் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிலாம் பண்ணால் என்னோட லைஃப் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இருக்கிற நிலமையை விட இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதான் எல்லாமே வந்து ஒரு நாளில் ஃபாலோ பண்ண முடியாது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.